Thank you, Thank sir. you. Thank you so much, Ranjit sir, as well as Benmadi ma'am. Thank you, ma'am. Ranjit sir, I think you are in Yes, ride. yes, yes. உங்களுக்கு போக இல்ல வேண்டிய இல்ல நான் தோணும். வண்டி சைட் பண்ணிட்டேன். சைடு Okay, ஆக்கிட்டேன். one more thing. I just wanted to do a launch ceremony by you. ഞാനത് ഓ അൺഎക്സ്പെക്ടഡ് ആയിട്ട് ഒരു ചെയ്യണം വിചാരിച്ചോണ്ടിരുന്ന ഞാൻ ഏതെങ്കിലും നമ്മളെ ലൈവ് പ്രോഗ്രാമിൽ ചെയ്യാം. തമിഴ് ബ്രൗസർ, വാവ് പെയിന്റിന്റെ സൂപ്പർ. തമിഴ് ബ്രൗസർ Super, madam. Super, madam. ഇറ്റ്സ് വിത്ത് മീ. ഓക്കെ, അത് പക്കായിട്ട് തമിഴിൽ റെഡി ആക്കിയിട്ടുണ്ട് ഞാൻ. യെസ് ഓക്കെ, ഫുൾ ആൻഡ് ഫുൾ കമ്പനിയുടെ ക്വാളിറ്റിയിൽ തന്നെ ഉള്ള മാതിരി ബ്രൗസർ, തമിഴ് ബ്രൗസർ റെഡി ആക്കിയിട്ടുണ്ട് ഞാൻ. താങ്ക്സ് എ ലോട്ട്. താങ്ക് യു സോ So മച്ച്. I will just make it a physical meeting and we'll launch this. Definitely, ma'am. I think we can will do it give in the a 70. we will have a great function on this occasion. Definitely, ma'am. நம்ம வந்து We'll do சூப்பரா லான்ச் பண்ணுவீங்க. தேங்க்யூ it together. 100,000 times தேங்க்யூ மேடம். We'll do wonders in paint in Tamil Nadu. Yes. Sure. Okay. Okay. Thank you so much for inviting me for this program. Venmadi ma'am, நீங்க சொன்னது from the day one நமக்கு நல்லா தெரியும் உங்களை அப்படின்றது நீங்க Yes, கிளியரா ma'am. சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு திரும்ப நான் இதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐம் சுஜா ராஜீவன், எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியும் துளசி பெயிண்ட் அப்படின்னு. எனக்கு வந்து முதல்ல சார் ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி நியூட்ரி சார்ஜ் ஐ மீன் கவுன்சிலர், நியூட்ரிஷன் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி இந்த பேர் தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துளசி பெயிண்ட் எக்ஸ்பர்ட் என்ற பெயர் கிடைச்சது. ஓகே, பட் நான் அதுலதான் சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா என்னோட 3rd ப்ராஜெக்ட் இங்க சென்னையில நான் பண்ணிட்டு இருக்கேன். பெயிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் கான்ட்ராக்ட். அதாவது என் கீழே ஹிந்தி பசங்க ஒரு 5 பேர் நான் வச்சு கான்ட்ராக்ட் எடுத்து நம்மளே பண்றோம். ஏன்னா ஒரு இடத்த போய் நம்ம சொல்லிட்டு இருக்கிறத விட நம்மளே பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னோட எக்ஸலண்டா 3வது ப்ராஜெக்ட் முந்தானத்துக்கு பாத்தீங்கன்னா 8th ஒரு பெரிய ஹோட்டல், ருவாங்கர் ஹோட்டல்னு சொல்லிட்டு OMRல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பண்ணிருக்கேன். அதோட இன்டீரியர் ஃபுல்லா நம்மளோட பெயிண்ட் வச்சு பண்ணது. ஈவன் மரத்துலயும் இரும்போட இதுல கூட நம்மளோட ஆல்ரைட் அடிச்சு கொடுத்துருக்கேன் நான். ஓகே, எனக்கு அந்த தைரியம் இருக்குன்றனால நானே ஃபுல் அண்ட் ஃபுல் அது பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, அதெல்லாம் போட்டோ எடுத்து நான் அப்டேட் பண்ணணும். இன்னும் டைம் கிடைக்கல. ஏன்னா 8ஆம் தேதி அவங்க இனாகிரேஷன் ரொம்ப ஷார்ட் டைம்ல வச்சுட்டனால டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஒர்க் முடிச்சு கொடுத்தவங்க நாங்க. ஓகே, சோ நல்லபடியா இனாகிரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. சோ 3rd ப்ராஜெக்ட் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, சோ இது வந்து நான் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா தமிழ்நாட்டுல அந்த ஸ்கோப் நிறைய இருக்கு. கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது பெயிண்ட் லான்ச் ஆன டைம்ல ரொம்ப பிரச்சனைகள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்க. இந்த ஆல் ரைட்ல எப்படி மரத்துல யூஸ் பண்ணணும், எப்படி இரும்புல யூஸ் பண்ணணும் தெரியாம யூஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் கத்துக்கிட்டு நாங்க எல்லாம் வெளியே வந்தோம். பிரச்சனைகள் நிறைய பார்த்து பிரச்சனைகள் கிளியர் பண்ணிட்டு நாங்க வெளியே வந்தோம்ன்றதுனால நாங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விதமான பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்க வந்து கிளைமேட் வந்து நார்மல் கிளைமேட். உங்களுக்கு மழை எல்லாம் அதிகமா இல்லை, வெயில் நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இன்டீரியர்லாம் நம்ம பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ மரத்துல தைரியமா பண்ணலாம். பட் பண்றவங்க பி காஷன். அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், தெரியாம பண்ணக்கூடாது. ஓகே, சோ எக்ஸலன்ட் ரிசல்ட் எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஓகே, அதுல கம்பெனி இப்ப முதல்ல பண்ணப்போ ஆல் ரைட் வந்துட்டு ஆல் ரவுண்டர்ன்ற பேர்ல வந்துச்சு. அதை நம்ம எல்லாத்துலயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இறக்குனாங்க. பட் யூஸ் பண்றவங்க தெரியாம யூஸ் பண்ணி நிறைய தப்பு பண்ணனால அது ஒன்லி எமர்ஷன், செவர்ல மட்டும் அடிச்சா போதும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது எல்லா காலத்துலயும் உபயோகிக்க முடியும்ன்றது எனக்கு நல்லா தெரியும்ன்றதுனால நான் ட்ரை பண்ணேன். ஓகே, எக்ஸலன்ட் ரிசல்ட். ஸோ வில் கம் டு த பாயிண்ட். ஸோ ஐ எம் ஹியர் சுஜா ராஜீவன், துளசி பெயிண்ட் ட்ரைனர். அஸ் வெல் அஸ் உங்களுக்கு என்ன டவுட் துளசி பெயிண்ட் இருந்தாலும் யூ கேன் கால் மீ, யூ கேன் ஆஸ்க் ரஞ்சித் சார். பெட்டர் கால் பண்றதை விட எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா ஐ வில் ரெஸ்பாண்ட் டு யூ. எனக்கு கால் வந்து எனக்கு சும்மா நிறைய கால்ஸ் வரனால டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால சம்டைம் மீட்டிங்ல ஏதாவது இருந்தாலும் இப்ப இன்னைக்கு காலைல பாத்தீங்கன்னா 7 o'clock இங்க இருந்து கிளம்புனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஸ்டே பண்ணிருக்கிறது வந்து OMR கேளம்பாக்கம். இங்க இருந்து திருவள்ளூர் மணவாள நகருக்கு தான் போயிருந்தேன் நானு. இங்க இருந்து எனக்கு 58 கிலோமீட்டர்ஸ். காலைல 7 o'clock போய் அங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இப்போ திரும்ப OMR கேளம்பாக்கம் வந்துட்டு தான் உங்களோட மீட்டிங் அட்டன் பண்றேன். ஸோ இன்பிட்வீன் வந்த கால்ஸ் வந்துட்டு எனக்கு எடுக்க முடியல. அங்க ஒரு இனாகரல் ஃபங்க்ஷன் தான் போயிருந்தேன். RCM கிடையாது. என்னோட தம்பி ஜஸ்ட் திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல் இல்லையா, மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பேக்கரி ஒன்னு பயங்கரமா ரெடி பண்ணியிருக்காரு. ஐஸ்கிரீம் அது இதெல்லாம் பண்ணி டோனட் அதெல்லாம் பண்ணி அவர் நல்ல ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த இனாகுரல் ஃபங்க்ஷன் போயிட்டு திரும்ப வந்து தான் உங்க மீட்டிங் அட்டன் மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிஸியா இருந்தேன்னா போன் எடுக்க மாட்டேன். ஸோ வாட்ஸ்அப் மீ இமீடியட்லி, இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அதுக்குண்டான ரிப்ளை கண்டிப்பா கிடைக்கும். ஓகே,
யார்கிட்ட கேட்டாலும் இந்த லீடர்ஸ் கிட்ட என்னோட நம்பர் இருக்கும். ஓகே, சோ வில் கம் டு த பாயிண்ட். துளசி பெயிண்ட் எப்படி சிம்பிளா துளசி பெயிண்ட நம்ம ஒரு ஆளுக்கு சொல்லலாம், இல்ல எப்படி சிம்பிளா துளசி பெயிண்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், இதுதான் பேசிக். துளசி பெயிண்டோட பேசிக் இதுதான் இன்னைக்கு இருக்க கிளாஸ். துளசி பெயிண்டோட பேசிக் ஆல்ரெடி நான் நிறைய தடவை எடுத்திருக்கேன் உங்களுக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஆர்சிஎம் இதுல இருக்கவங்க எல்லாம் மோஸ்ட்லி ஆர்சிஎம் மெம்பர்ஸா தான் இருக்கணும், இல்லாம இருக்காது. ஆர்சிஎம் மெம்பர்ஸா இருக்கவங்க ஸோ துளசி பெயிண்ட் வந்து பேசிக்கா நம்ம ஆர்சிஎம் வந்து பேசிக்கா 3 டைப்பா டிவைட் பண்ணுவாங்க. அதாவது பிளானு, ப்ரொஃபைலு, ப்ராடக்ட். ஆர்சிஎம் வந்து 3 டிவைட் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம் ஒரு ஆளுக்கு. பிளானு, ப்ராடக்ட், ப்ரொஃபைலு, பிளானு, ப்ராடக்ட். இப்படியா தான் 3 பி. அதே மாதிரி நம்ம துளசி பெயிண்ட்டும் சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக 3 பி. சரிங்களா? அந்த 3 பி என்னென்ன? புட்டி, பிரைமர், பெயிண்ட். புட்டி, பிரைமர், பெயிண்ட். இதெல்லாம் ப்ரௌசர்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 3 பின்றது ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். புட்டி, பிரைமர், பெயிண்ட். ஓகேவா? சிம்பிள். 3 சப்ஜெக்ட் தான். இந்த 3 சப்ஜெக்டையும் நான் உங்களுக்கு சிம்பிளா இன்டீரியர், எக்ஸ்டீரியர் இந்த 2 டைப்ல உங்களுக்கு எல்லாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெரியும் இல்லையா? வீட்டுக்குள்ள அடிக்கிறதும் இல்ல வீட்டுக்கு வெளியே அடிக்கிறதும். கடையா இருந்தாலும் உள்ள அடிக்கிறது, வெளியே அடிக்கிறது, எதுவா இருந்தாலும் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் இந்த 2 டைப்பா தான் பெயிண்ட டிவைட் பண்ணுவாங்க. எந்த கம்பெனி பெயிண்டாலும் இப்படிதானுங்க. வேற நமக்கு மட்டும் துளசி பெயிண்ட்னா நம்ம நிறைய கவனிக்கணும், நிறைய அதை பத்தி யோசிக்கணும், அதை பத்தி படிக்கணும் அப்படிதான் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம கோபகுமார் சாரோட மீட்டிங் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கிங் மேக்கர் அவர் சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா? ஆர்சிஎம் எப்படி போய் ஒரு ஆள்கிட்ட சொல்லுவீங்க? ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொண்டே கொடுத்தீங்கன்னா அந்த பிஸ்கட் பாக்கெட்டை எப்படி ஓபன் பண்ணி சாப்பிடணும்னு அவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்க கொடுக்கதான் வேணும், அந்த பிஸ்கட் அவங்களுக்கு கொடுக்கதான் வேணும், அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரிதான் நம்ம துளசி பெயிண்டும் ரொம்ப தலையெல்லாம் பொக்கச்சிக்க எல்லாம் வேண்டாம். அது வேற மாதிரி, இது வேற மாதிரி, கெமிக்கல் இல்ல, அதனால அப்படி இப்படி ஆடு அப்படியெல்லாம் ஒண்ணுமே யோசிக்க வேண்டியது. ஓகே, நான் ஒரு ஜேர்னி முடிச்சுட்டு வந்த ஒரு 7 days ட்ரிப், அதனால சின்ன ஒரு கோல்டு இருக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி சிம்பிளா நீங்க யூஸ் தான் பண்ணுவோம். ரொம்ப பெருசாலாம் யோசிக்கலாம் தேவையில்லை. நம்ம நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற பெயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அதே மாதிரிதான் இதுவும். எந்த விதமான புதுசா நம்ம அதை ட்ரை பண்ணோம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. மார்க்கெட்ல இருக்க பெயிண்ட் மாதிரியே நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். எப்படி ஆஸ் நம்ம கோபகுமார் சார் சொன்னாரோ, பிஸ்கட் பாக்கெட் கையில கொடுத்தா ஓப்பன் பண்ணி சாப்பிடுறாங்க இல்லையா? அதே மாதிரிதான் பெயிண்டர் கிட்ட கரெக்டா பெயிண்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பெயிண்டை கொடுத்தீங்கன்னா அந்த பெயிண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவங்க என்ன நம்மள கொலாப்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பாக்கி இருக்க பெயிண்ட்ல எல்லாம் வந்து அவங்களுக்கு சர்டன் கமிஷன் கிடைக்கும். நம்ம பெயிண்ட்ல வந்து அந்த மாதிரி சர்டன் கமிஷன் கிடைக்கல, இல்ல அதுல டோக்கன் இருக்கு, இதுல டோக்கன் இல்ல அப்படின்ற பிரச்சனைல தான் அவங்க தரையில ஓடிட்டு இருக்கு. இந்த பெயிண்டர்ஸோட தரையில ஓடி. பட் ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்லலாம், நான் போன மீட்டிங்ல கூட சொன்னேன். நமக்கு வந்து there is no heavy metal, மெர்குரி இல்ல, லெட் இல்ல, இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் மார்க்கெட்ல இல்ல. இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு பெருசா புரிய போறது. அவங்க கிட்ட சிம்பிளா சொல்ல வேண்டியதுன்னா, இது எந்த விதமான உபதிரவம் உங்களுக்கு பண்ணாது, எந்த விதமான கெடுதலும் உங்களுக்கு பண்ணாது. உங்களுக்கு இல்ல, இந்த பெயிண்ட் யூஸ் பண்ற எந்த பெயிண்டருக்கும் சரி, அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி, இது எந்த விதமான உபதிரவமும் பண்ணாது, எந்த விதமான தோஷமும் பண்ணாது. ஏன் அப்படின்னா இதுல இதெல்லாம் இந்த மெர்குரியில, லெட் இல்ல, அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் இல்லைன்றது நம்மளோட ப்ரௌசர்ல கிளியரா எழுதியிருக்கு. இது இல்லாம நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஆப்ல சர்டிஃபைடா இதுக்கு ஒண்ணுத்துக்கும் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு சர்டிஃபைடா அதுல டீட்டெயிலா சர்டிபிகேஷன் இருக்கு நம்மளோட ஆப்ல. ஸோ ஈஸியா உங்களுக்கு அதுலயே நீங்க பாத்துக்கலாம், கஸ்டமருக்கு காட்டலாம், உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு கையில. நம்ம சும்மா எதுவுமே சொல்லல. சோ இது சிம்பிளா அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் அவங்க சொல்ற அந்த மார்ஜின் இருக்கு, அவங்களுக்கு சின்ன மார்ஜின் கிடைக்குது, டோக்கன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எம்ஆர்பிக்கு வாங்குறது கிடையாது. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க ஒரு பெயிண்ட் ஷாப் வச்சிருக்கீங்க, இல்ல பெயிண்ட் ஷாப் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதுக்கு எஸ்பின்னு சொல்லிட்டு செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அந்த எஸ்பிக்கும் டிபிக்கும் நடுவுல இருக்க அந்த ஒரு சின்ன அமௌண்ட் அந்த பெயிண்டருக்கு கொடுத்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கா அந்த பெயிண்டர் நம்ம கூட சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கம்பெனி ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்க பண்ணலாம், அந்த மாதிரி தைரியமாவே பண்ணலாம். பட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அவருக்கு நீங்க பிளானு கரெக்டா கத்து கொடுத்தீங்கன்னா, கரெக்டா ஒரு ஆள் 5000 பிவி பெயிண்ட் பண்ணாங்கவே அவங்களுக்கு 6% எக்ஸ்ட்ரா கமிஷன் அக்கௌண்ட்ல வரும். அது எத்தனை பேருக்கு இதுல தெரியும்னு எனக்கு தெரியாது. பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க அவங்களோட ஆக்டிவ் அப்ளைன் கிட்ட கேட்டீங்கன்னா அது சொல்லுவாங்க. 5000 பிவி பண்ணாவே அவங்களுக்கு 6% அவங்க அக்கௌண்ட்டுக்கு தனியா கேஷாவே வரும். இதுவும் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அவங்க மெம்பர்ஷிப் எடுத்துட்டா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். மெம்பர்ஷிப் எடுக்காத ஆளுக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தா செல்லிங் பிரைஸ் வச்சுட்டு கொடுங்க அப்படின்னு நீங்க அவங்களுக்கு தைரியமா சொல்லி கொடுக்கலாம். கம்பெனி அதுக்குண்டான பர்மிஷன் தந்திருக்கு. துளசி பெயிண்ட் அதுக்குண்டான பர்மிஷன் உங்களுக்கு தந்திருக்கு. ஏன்னா எம்ஆர்பி வரைக்கும் விற்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்குமே இருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் செல்லிங் பிரைஸ்க்கு அதை விற்கலாம். அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது எம்ஆர்பினாவே மேக்ஸிமம் ரீட்டைல் செல்லிங் பிரைஸ் அது. மேக்ஸிமம் ரேட்டுக்கு நீங்க விற்கலாம். ஆனா உங்களுக்கு அதுக்கு நடுவுல எந்த ரேட்டுக்கு வந்தாலும் எஸ்பியும் டிபியும் பிக்ஸ் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பி, கஸ்டமரும் ஹாப்பி, பெயிண்டரும் ஹாப்பி. இதை அடிச்சு பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% எல்லாருமே ஹாப்பி. சரிங்களா? ஏன்னா நான் இப்ப எடுத்து பண்ணேன்னு சொன்னீங்களா ஒரு ஆர்டர், அந்த ஆர்டர்ல வந்து அவங்க கேட்டது வந்து நம்ம கிட்ட வந்துட்டு ராயல் ஐஷன் தான் கேட்டாங்க. அதை விட குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட ஆல்ரெடி கஸ்டமர் இஸ் ஹாப்பி. எட்டர்னிட்டி அடிச்ச போதே அவங்க வந்து பயங்கர ஹாப்பி. இது பெயிண்டான்னு கேக்குறாங்க. எட்டர்னிட்டியை பார்த்துட்டு அதோட குவாலிட்டி பார்த்துட்டு அவங்க கேக்குறாங்க இது பெயிண்டா, ஏன்னா பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம பெயிண்ட் இருக்கு. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது எந்த விதமான பிரச்சனையும் தைரியமா நீங்க பண்ணலாம். ஓகே, சோ நம்ம பேக் டு பேசிக்ல போலாம். 3 பி சொன்னேன். ஃபர்ஸ்ட் பி வந்து புட்டி. நமக்கு வந்து ஒரே ஒரு டைப் புட்டி தான் இருக்கு, பாலிமர் புட்டி. ஓகே, பவுடர் புட்டி நமக்கு கிடையாது. நமக்கு இருக்கு, கம்பெனிக்கு இருக்கு, பட் அது சிஸ்டத்துல வரல. அது 40 kg பேக்ன்றனால எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பும்போது லோடிங் அன்லோடிங் சார்ஜ் எல்லாம் நமக்கு அதிகம் வரனால அது நம்மளால பண்ண முடியல. வேணுன்றவங்க எவ்வளவு வேணும்ன்றது கண்டிப்பா கம்பெனி கிட்ட பேசினா கம்பெனி அவங்களுக்கு ஸ்பெஷலா அனுப்பி தரவும் செய்வாங்க. பட் அவைலபிளா சிஸ்டம் த்ரூ பிவி கிடைக்கணும் அப்படின்ற ப்ராடக்ட் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பாலிமர் புட்டிக்கு மட்டும்தான் பிவி கிடைக்கும். ஸோ பாலிமர் புட்டியோட குவாலிட்டி பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த பாலிமர் புட்டி யூஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க நெவர் எவர் வேற ப்ராடக்ட் பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் நம்மளோட பாலிமர் புட்டி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராக் சீலராகவும் யூஸ் பண்ணலாம், வாட்டர் ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ணலாம். வாட்டர் ப்ரூஃப்னா தண்ணி ஒழுகி வர இடத்துல அடிக்கிறது கிடையாது. சின்ன சின்ன டேம் ப்ரூஃப், கிராக் அந்த மாதிரி சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆனா நீங்க அதை அடிச்சிட்டீங்கன்னா அந்த பக்கம் தண்ணியும் போகாது, இந்த பக்கம் மேக்சிமம் தண்ணி வராம அது பார்க்கும். ஓகே, அதாவது ஒழுகி வர தண்ணி கிடையாது, லீக் ப்ரூஃப் கிடையாது. ஓகே, இட் கேன் ஒன்லி கிளியர் அ கிராக். நீங்க அதை லீக் ப்ரூஃப் நினைச்சுக்க கூடாது. ஓகே, லீக் ப்ரூஃப் லீக் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதுக்கு லீக் ப்ரூஃபிங் தான் பண்ணணும். ஓகே, சாரி சின்னதா கரண்ட் போயிடுச்சு, வைஃபை கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கிறது பாலிமர் புட்டி. அடுத்து நமக்கு இருக்கிறது வந்துட்டு பிரைமர் வந்து 3 டைப் பிரைமர் இப்ப நமக்கு ஆல்ரெடி அவைலபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிமெண்ட் பிரைமர். அது வந்து நம்ம இன்டீரியர் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் டைப் வந்து மின்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரைமர். அது நீங்க எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணலாம், இன்டீரியர் யூஸ் பண்ணலாம். பேசிக் பெயிண்ட்டுக்கெல்லாம் பேசிக்கா யூஸ் பண்ற பிரைமர் அது. சரிங்களா? பின்ன நமக்கு இருக்கிறது சூப்பர் பிரீமியம் பிரைமர். அது வந்து நமக்கு பிரைஸ்ன்னு சொல்ல பேர்ல தான் வருது. இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரீமியம் குவாலிட்டி பிரைமர். இந்த பிரைமர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எந்த பெயிண்ட் வந்தாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம கம்பெனில இருக்க எந்த பெயிண்டிங் வந்தாலும் இந்த பிரைமர் யூஸ் பண்ணலாம். பட் இந்த பிரைமர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிரைமரை பார்த்தாவே கேட்பாங்க பெயிண்ட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் நம்மளோட பிரைமர். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எந்த பிரைமர் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை விட நமக்கு எப்படி பார்த்தாலும் 30% கம்மியா தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அதோட குவாலிட்டி வைஸ் கம்பேரே பண்ண முடியாது. நம்ம பெயிண்ட் கூட எந்த பெயிண்ட்டுமே கம்பேரே பண்ண முடியாது. பட் ரேட் வைஸ் பாத்தீங்கன்னாவும் கம்பெனி மார்க்கெட்டை விட நம்ம பெயிண்ட்டுக்கு பிரைமருக்கெல்லாம் விலை கம்மியா தான் இருக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி 3 பிரைமர் இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது பெயிண்ட். பெயிண்ட் வந்து 3 கேட்டகரியா நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியா 3ன்றது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி தரேன். 3. ஓகே, 3 டைப் பெயிண்ட் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். பேசிக் பெயிண்ட் அதோட தமிழ் ப்ரௌசர்லாம் இருக்கு. நீங்க பக்கத்துல ஏதாவது உங்களோட பியூசில எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பேசிக் பெயிண்ட்ன்றது கிரேஸ் அண்ட் விகோர். கிரேஸ் அண்ட் விகோர் வந்து பேசிக் பெயிண்ட். சரிங்களா? அந்த பேசிக் பெயிண்ட் வந்து என்ன, நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிறத விட நல்ல பெயிண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இந்த பேசிக் பெயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரேஸ்ன்றது இன்டீரியர் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்றேன், அது எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணக்கூடாது.
ஏன் மேடம் இன்டீரியர் பெயிண்ட் வந்து எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ல வந்து ஆன்டி ஃபங்கல்ன்ற ஒரு ஏஜென்ட் அதிகமா வரும். இந்த ஆன்டி ஃபங்கல் எங்க வரும் அப்படின்னா, வெளிய மழை எல்லாம் படுற இடத்துல, வெயில் அதிகமா படுற இடத்துல தான் இந்த ஃபங்கல் அதிகமா வரும். அந்த ஃபங்கல் வந்து வருது வந்துட்டு இந்த ஆன்டி ஃபங்கல் இருக்கிறதுனால அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து இன்டீரியர் கிரேஸ்ல இருக்காது. ஸோ எப்பவுமே இன்டீரியர் பெயிண்ட் எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா எக்ஸ்டீரியர் பெயிண்ட் எல்லா கம்பெனியோட பெயிண்ட் அப்படிதான். எக்ஸ்டீரியர் பெயிண்ட் இன்டீரியருக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிரச்சனை. ஸோ ஈஸியா நீங்க பேசிக் பெயிண்ட்ல வந்துட்டு விகோர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தைரியமா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட்டை பத்தி அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. யூஸ் பண்றது குவாலிட்டி அவங்க புரியும். யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு தெரியல. இப்ப நம்ம இதுல இருக்க எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரியாது. நம்ம ஒரு சோப் ஆனாலும் சரி, நம்ம ஒரு பேஸ்ட் ஆனாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அது நமக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா வில் ஸ்டார்ட் யூசிங். நம்ம அதை பத்தி நிறைய பேருக்கு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நீங்க பெயிண்ட் ஒரு தடவை நீங்க அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் வந்து மாறவே மாட்டாங்க. அந்த குவாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். நம்ம ப்ராடக்ட் பேசும். எல்லா ப்ராடக்ட் மாதிரி ஆர்சிஎம்ல என்னென்ன ப்ராடக்ட் வருதோ அந்த எல்லா ப்ராடக்ட்டுமே சரி, அந்த ப்ராடக்ட் கஸ்டமர் கிட்ட பேசும். ஸோ அந்த மாதிரி பேசிக் பெயிண்ட்ல 2 பெயிண்ட், கிரேஸ், விகோர். ஓகே, அது நமக்கு பிரீமியம் பெயிண்ட். பேசிக் பெயிண்ட், பிரீமியம் பெயிண்ட், சூப்பர் பிரீமியம் பெயிண்ட். இதான் 3 டைப் பெயிண்ட் கேட்டகரின்னு நான் சொன்னது. இப்போ நம்ம பேசிக் பெயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து பிரீமியம் பெயிண்ட் குவாலிட்டி. பிரீமியம் கேட்டகரியில பாத்தீங்கன்னா நமக்கு குட் வைப்ஸ் அண்ட் ஆரியா. குட் வைப்ஸ் அண்ட் ஆரியா. குட் வைப்ஸ் பாத்தீங்கன்னா அது இன்டீரியர் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகதேசம் பாத்தீங்கன்னா அப்கோலைட் குவாலிட்டியில இருக்கும். ஏஷியன்ல அப்கோலைட் எல்லாம் இருக்கு, அந்த குவாலிட்டியில இருக்கும். சரிங்களா? அதே போல அது அப்கோலைட் பாத்தீங்கன்னா அது இன்டீரியருக்கு மட்டும் யூஸ் பண்றது. ஸோ அந்த குவாலிட்டியில இருக்கிறது தான் நம்மளோட. ஆரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்கோலைட்டை விட அட்வான்ஸா இருக்கும். அந்த அல்டிமா ப்ரொடெக்டர் எல்லாம் இருக்கு இல்லையா? அல்டிமா ப்ரொடெக்டர், அல்டிமா அட்வான்ஸ், ராயல் ஐஷைன் வரைக்கும் அந்த குவாலிட்டி நமக்கு மெயின்டைன் பண்ணும். ஆரியா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். எக்ஸ்டீரியர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இன்டீரியர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஆரியா. அதோட விலையெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு கம்மி. அடுத்தது நமக்கு வந்து சூப்பர் பிரீமியம் கேட்டகரி. சூப்பர் பிரீமியம் கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து அலன்சா. அலன்சா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகதேசம் அல்டிமா ப்ரொடெக்ட் அந்த ரேட்ல தான் வரும். பட் இது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் குட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடிச்சு பாத்தீங்கன்னா நல்ல ஷைனாவும் இருக்கும். உங்களுக்கு பிளாஸ்டிக் கோட் மாதிரி இருக்கும். இது 2 பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம முதல்ல பிரீமியம் கேட்டகரியில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டீரியருக்கு வேற எக்ஸ்டீரியருக்கு வேறன்னு கம்பெனியை மென்ஷன் பண்ணி அமைச்சிருக்காங்க. பட் இதுலயே எழுதி இருக்கும் லக்ஸரி பெயிண்ட் இன்டீரியர் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரே பெயிண்ட்டை வந்து இன்டீரியர் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணலாம். இந்த பிரீமியம் குவாலிட்டி, சூப்பர் பிரீமியம் குவாலிட்டி வந்துட்டாவே அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம இன்டீரியர் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணலாம். அதுதான் அது மெயின். அதுக்காக தான் அந்த சூப்பர் பிரீமியம் குவாலிட்டின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது நமக்கு வருது ஆல்ரைட். ஆல்ரைட் பாத்தீங்கன்னா நான் இப்போ 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் பெயிண்ட் ஃபீல்ட்ல வந்துட்டு. இந்த 3 வருஷத்துல இருங்க நான் பார்த்திருக்கிறதுல ஆல்ரைட் அடிச்ச எந்த இடத்துலயுமே கம்ப்ளைண்டும் இல்ல. நமக்கு பயங்கர ரிசல்ட். ஸோ எக்ஸலன்ட் ரிசல்ட். ஆல்ரைட் யூஸ் பண்ண இடத்துல எல்லாம் கஸ்டமர் ஷைனிங், அதாவது ஒயிட் கலர் அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல லைட் போட்டாங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்லயே ஒயிட் வந்து அப்படியே திளங்கும். திளங்கும் அப்படின்னா ஷைனிங்கா இருக்கும். ஹை ஷைன் குவாலிட்டி. அது ஹை ஷைன். அதே போல கிளாசி, பயங்கர கிளாசி. அதாவது கண்ணே கூச்சோன்னு பாத்துங்களா, அந்த அளவுக்கு ஒயிட்ல அடிச்சிட்டோம்னா ஷைனிங் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் காம்பவுண்ட் வால்க்கு எல்லாம் போட்டாங்கன்னா அந்த காம்பவுண்ட் வால்ல நம்ம கர்நாடகால நம்மளோட லீடர் ஒருத்தர் இருக்காரு, ரெட்டி சார். ரெட்டி சார் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணது ஆல்ரைட் தான். அவரோட காம்பவுண்ட் வால்ல வந்துட்டு ஒரு ஷோ வால் மாதிரி ஒரு பீஸ் வச்சிருந்தாரு. அந்த பீஸ்ல வந்துட்டு இந்த ஆல்ரைட் அடிச்சு ஒயிட் அடிச்சிருந்தாங்க. கார் எல்லாம் வந்துட்டு வந்து அந்த டேர்ன் பண்ற இடம், அப்படி டேர்ன் பண்ணும்போது என்னன்னா காரோட லைட் எல்லாம் அதுக்கு மேல அடிக்கும், அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் லைட். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி 2-3 பேர் கேட்டிருக்காங்க வந்து இந்த பெயிண்ட் என்ன பெயிண்ட் நீங்க அடிச்சீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு லைட் வந்து அந்த ரேஸ் அது மேல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது ரோட் சைட்ல. இப்போ அந்த அளவுக்கு குவாலிட்டியும் அதே போல அதுக்கு லைஃபும் பாத்தீங்கன்னா பயங்கரமான லைஃப் இருக்கு இந்த ஆல்ரைட் பெயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா அந்த பெயிண்ட் தான் நம்ம பெயிண்டோட கிங். நம்ம பெயிண்ட்ல கிங்ன்னு சொன்னா
ஆல் ரைட் தான் நம்மளோட பெயிண்ட். சூப்பர் கிங். அதை யூஸ் பண்ண வேண்டிய விதம் கரெக்டா கத்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கிறதுக்கு மார்க்கெட்ல வேற பெயிண்டே கிடையாது. 100% அது ஷுவர். அதை யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா. சரிங்களா? ஸோ சூப்பர் பெயிண்ட். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து எம்டிஎல். ஓகே, மெட்டாலிக் பெயிண்ட் சொல்லுவோம். மெட்டாலிக் ஷைன் பெயிண்ட். அது மெட்டாலிக் பெயிண்ட் வந்துட்டு மெட்டாலிக் சொல்ற உடனே மெட்டாலில் அடிக்கிற பெயிண்ட் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. மெட்டாலிக் எமோஷன் தான் இது. சரிங்களா? மெட்டாலிக் எமோஷன் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி ரெட் மிக்ஸ்டா கலரா வருது. கோல்ட் அண்ட் சில்வர். கோல்ட் அண்ட் சில்வர்ல 2 மிக்ஸ்டு கலர்ல வருது. ஸோ மெட்டாலிக் பெயிண்ட்னு சொல்றது 2 கலர்ல வருது நமக்கு. கோல்ட் அண்ட் சில்வர். இந்த 2 கலர்ல தான் நமக்கு மெட்டாலிக் பெயிண்ட் வருது. இந்த கலர் வச்சுட்டு இந்த கோல்டு சில்வர் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஷோ வால், பில்லர்ஸ், அதே போல புட்டியில ஒர்க் பண்ணிட்டு டிசைன் பண்றதுக்கெல்லாம் இந்த கோல்டு அண்ட் சில்வர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸலண்டா இருக்கு அந்த ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா. அதே போல இந்த கோல்டு அண்ட் சில்வர்லயே வந்துட்டு நம்ம டிண்டிங் மிஷின் ஓனர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல கலர் சேஞ்சஸ் பண்ணலாம். அதாவது கோல்டு கூட ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் கோல்டு, அதே போல கிரீன் மிக்ஸ் பண்ணி கோல்டு மிக்ஸ் பண்ணி பண்ண ஒர்க் நான் பார்த்திருக்கேன். எல்லோ மிக்ஸ் பண்ணிட்டு கோல்டு மிக்ஸ் பண்ண, அதாவது கோல்டோட ஷைனிங் வந்துட்டு எல்லோ மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் குறையும். அதே போல சில்வர்ல வந்து வேற வேற கலர்ஸை மிக்ஸ் பண்ணி பண்ணி பார்த்திருக்கேன் நான். ஓகே, இதெல்லாம் வந்து ஷோ வால் எல்லாம் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஷோ வால் மட்டும் இல்ல, அதே போல நிறைய கோவில்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி கோவில்ல இருக்க இந்த இதெல்லாம் கோபுரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் வந்து டைரக்டா இந்த கோல்டு சில்வர் அதுல கிரீன் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ எக்ஸலண்டா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இதுதான் சூப்பர் பிரீமியம் பெயிண்ட். 3 டைப் நமக்கு சூப்பர் பிரீமியம் பெயிண்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, வைஃபையும் கட் ஆயிடுச்சு, அதனால இடம் மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நான். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரி நம்ம ஈஸியா பெயிண்டை ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தைரியமா நம்ம பெயிண்டோட ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். ஓகே, பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா டே பை டே டெவலப் ஆகிட்டா இருக்கு. நீங்க உங்க சுத்தில இறங்கி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு 10 வருஷம் முன்னாடி இல்ல ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல இப்ப இருக்கிற சிட்டி. ஓகே, நான் இன்னைக்கு திருவள்ளூர் வரைக்கும் போயிட்டு வந்த போது 10 வருஷம் முன்னாடி திருவள்ளூருக்கு வரும்போது என்னன்னா அங்க ஒண்ணுமே இல்ல இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இடமே இல்ல, அங்க எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி சென்னை சிட்டியும் சரி தமிழ்நாடு சரி டெவலப் ஆகிட்டே இருக்கு டே பை டே. அதை நம்ம பண்ணலன்னா கூட வேற யாராவது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா அதை நம்ம தான் பண்றோம் இல்ல, வேற யாரோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம பண்ணலன்னா கூட வேற யாராவது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது நம்மளோட ஒர்க் ஆச்சுன்னா, அந்த ஒர்க் நம்மளோட ஒர்க் ஆச்சுன்னா அந்த ஒர்க்னால எத்தனை பேருக்கு குணம் இருக்குன்னு தெரியுமா? ஒண்ணு, நீங்க ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க எக்ஸலண்டா ஒர்க் எடுக்கிறீங்க, நீங்க பண்றீங்க ஒண்ணு. அதுவும் இல்லாம நம்ம என்வாயர்மெண்ட்க்கு நம்ம எந்த விதமான கெடுதலும் பண்ணல. நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு நம்ம எந்த விதமான கெடுதலும் பண்ணாம யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா நம்ம பெயிண்டர்ஸ் எல்லாம் நம்ம கான்ட்ராக்ட், ஒரு பெயிண்டர், இப்போ ஒரு பெயிண்டர் நீங்க உங்க பக்கத்துல யாராவது பெயிண்டர் இருந்தா கூட நீங்க விசாரிச்சு பாருங்க. ஒரு பெயிண்டர்னா அவர் காலாகாலத்துக்கும் பெயிண்டர் தான். 30 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் அவர் பெயிண்டர் தான். ஒரு கான்ட்ராக்டரா அவர் ஆனா கூட அவரால் சனிக்கிழமை அப்படின்னு ஒரு டே வந்துருச்சுன்னா ஓடுவார் பாவம். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சனிக்கிழமை அப்படின்னா அந்த லேபர்ஸ்க்கெல்லாம் லேபர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓடுவார். ஓடி 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 காலைல அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர் வராம இருந்துருவாங்க. அந்த சைட்டுக்கு போய் வேற ஒர்க்கர் போட்டு கொடுக்கணும். ஒரு சைடு சரி புது சைட் ஏதாவது ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை எல்லாம் ஒர்க் நிற்கும். அப்ப அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேற இடத்துக்கு கொண்டு போய் விடணும். இந்த மாதிரி கான்ட்ராக்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருக்கிற வேற தான் அந்த கான்ட்ராக்டர். அவர் என்ன பண்றாரு, கான்ட்ராக்டரா இருக்காருன்னா அவரும் 5-6 வருஷம் கான்ட்ராக்டரா இருந்தாலும் அடுத்த லெவல் போறதே கிடையாது. அவரும் அதே மாதிரிதான் போயிட்டு இருக்காரு. லாஸ்ட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு ஒரு பெயிண்டருக்கு என்ன லாபம் கிடைக்குதோ அதே மாதிரிதான் அவருக்கு என்ன கூலி கிடைக்குதோ அந்த கூலி அளவுக்கு தான் ஒரு கான்ட்ராக்டருக்கும் கிடைக்குது. சிலப்போ அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆளுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதாவது கையில கட் ஆயிடுச்சு,
இல்ல ஏதாவது கால்ல விழுந்துருச்சு அப்படி இப்படின்னா உடனே அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இவர் தான் பாத்துக்கணும். அந்த மாதிரி கான்ட்ராக்டர் கையில கிடைக்கிற காசு அவர் கையில அதிகமா நிக்காம போயிடுது. பட் நம்ம துளசி பெயிண்ட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறாங்க. இப்ப நீங்க ஒரு பெயிண்டர் இதுல இருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டர் கான்ட்ராக்டர் யாராவது நீங்க இதுல இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு கடையில இருந்தாலும் பெயிண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க, ரெகுலரா பெயிண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த கடைக்காரன் பெயிண்ட் டெவலப் பண்ணி பெயிண்ட் வேற கடை கம்பெனி பெயிண்ட் வேற கம்பெனி பெயிண்ட் நிறைய இறக்கி 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 இல்ல ஒரு கடை வேற 2 கடை ஆகுறது, இல்ல வேற பார்ட்னர் வச்சுட்டு வேற இடத்துல கடை ஆகுறது அப்படின்னு பெயிண்ட் கடை டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருக்கே தவிர அங்க இருந்து வாங்கிட்டு இருக்க பெயிண்டர் டெவலப் ஆகுறாரா? நீங்க கேட்டு பாருங்க. கான்ட்ராக்டர் டெவலப் ஆகுறாரா? இல்ல. பட் நம்ம துளசி பெயிண்டர் ஒரு அவுட்லெட்ல இருந்து நீங்க பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சிஸ்டம் பிரகாரம் நீங்க டெவலப் ஆகிட்டே இருப்பீங்க. அது எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்க ரெகுலரா நம்ம பெயிண்ட் தான் யூஸ் பண்ணீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு ஒரு பெயிண்டர் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர் ஆயிடுவாரு. கான்ட்ராக்டர் பாத்தீங்கன்னா இன்ஜினியர் ஆயிடுவாரு. சார் ஒண்ணுமே பெயிண்ட பத்தி தெரியாத நானே இப்ப ஒரு கான்ட்ராக்டர் ஆயிட்டேன். பெயிண்ட் ஆல்ரெடி எக்கச்சக்கமா சேல் பண்ணிட்டு இருக்கேன், ஆக முடியும் இல்லையா? அதே போல இன்னொரு விஷயம், பெயிண்ட்ன்றது லேடிஸோட ஒர்க் கிடையாது அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. மேடம் பெயிண்ட் அடிக்கிறது மட்டும் இல்ல பெயிண்டோட ஒர்க். பெயிண்ட் ஒர்க்குன்னா கான்ட்ராக்ட் எடுத்து பண்றதும் பெயிண்ட் ஒர்க் தான். நம்ம அந்த சைட்ல போய் நின்று அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் போதும். உடனே நம்ம பிரஷ் எடுத்துட்டு ரோலர் எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணணும் கிடையாது. நம்ம எடுத்து பண்ணணும், நம்ம பெயிண்ட் எடுத்து பண்ணணும், தைரியமா பண்ணலாம். எந்த லேடிஸ்க்கும் பண்ண முடியும். இதுக்காக மேல் ஃபீமேல் அந்த மாதிரிலாம் திங்கிங்கே வேண்டாம். பெயிண்ட் யாராலையும் ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க தைரியமா பெயிண்ட் எடுத்து பண்ண முடியும். அப்புறம் பேசிக்ஸ் எடுத்தாச்சு. நீங்க வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா தைரியமா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே. அதே போல 2025 ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்ம எம்எல்எம் இண்டஸ்ட்ரி வந்து ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் ஆர்சிஎம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பர் 1 இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஆயாச்சு, அந்த கேட்டகரியில ஆயாச்சு. ஸோ துளசி பெயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டா பிவி ஏறதுக்கு உண்டான எக்ஸலன்ட் ப்ராடக்ட். அதான் நம்ம லீடர்ஸ் எல்லாம் நீங்க சொல்லி கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம்ல எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ அதிக காஸ்ட்லியா விற்கிற ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜே தான். போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் நியூட்ரி சார்ஜ்ல போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட்லி. அதோட பிவி நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 30 டேஸ்க்கு இருக்கும். அதோட பிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போது 2100 பிவி தான். சரிங்களா? பட் அதே ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க பெயிண்ட ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னீங்க, ஒரு சின்ன வீடு இல்ல ஒரு சின்ன ஒரு பிளாட், ஒரு 2 பெட்ரூம் இருக்க பிளாட் இல்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்க பிளாட் எடுத்தீங்கன்னா கூட ஆர்டர் எடுத்தீங்கன்னா நீங்க பண்ணீங்கன்னா அதோட பிவி பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் வாங்குவாங்களோ இல்ல 40 லிட்டர் வாங்கலாம். மினிமம் 20 லிட்டர் பிரைமரி 20 லிட்டர் பெயிண்ட் வாங்கினாங்க உங்களுக்கு டைமண்ட் கிளப் பண்ணிடலாம். அதே 40,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாங்கன்னா 20,000 பிவி வந்துச்சு. 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட உங்களுக்கு 5,000 பிவி ஆயிடுச்சுங்க, டைமண்ட் கிளப் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு நம்ம லீடர்ஸ் சொல்ற மாதிரி ஒரு தராசுல ஆர்சிஎமோட எல்லா ப்ராடக்ட்டும் வச்சீங்கன்னா இன்னொரு தராசுல நம்மளோட பெயிண்ட் வச்சீங்கன்னா பெயிண்ட் தான் அதிகமா வெயிட்டா இருக்கும். அப்படின்னா பெயிண்ட் வெயிட்டா இருக்குன்றதுனால இல்ல, அது சொல்றதுக்கு நான் அர்த்தம் என்னன்னா பிவி அதிகம் கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு போய் நீங்க ஆர்சிஎமோட ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் அவங்க பாருங்க எவ்வளவு வாங்குவாங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குவாங்களா வீட்டுக்கு உண்டான பொருள். இல்ல அவங்க ஒரு மாசம் எல்லாம் கொண்டு போய் விற்கிறேன்னு சொன்னா கூட எத்தனை ப்ராடக்ட் விற்க முடியும்? ஒரு 50,000 ரூபாய்க்கு உண்டான ப்ராடக்ட் விற்க முடியுமா? மேக்சிமம் அதுதான் விற்க முடியும். பட் ஒரு வீட்டோட ஆர்டர் கிடைச்சாவே, ஒரு டபுள் பெட்ரூமோட பிளாட்டோட ஆர்டர் கிடைச்சாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா 40,000 ரூபாய் ஆர்டர் வந்துடும். பேசிக்கா 20,000 முதல்ல அப்படியே மேல 20,000 ரூபாய்க்கு மேலதான் உங்களுக்கு மினிமம் ஆர்டரே வரும் நீங்க பெயிண்ட ப்ரொமோட் பண்ணீங்கன்னா. அப்படி ஒரு 10 வீடு வேண்டாம், ஒரு வீடு ஒரு நாளைக்கு கிடைக்கட்டுமே, நீங்க இறங்குனீங்கன்னா கிடைக்காதா? யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு ஒரு நாள் கிடைச்சா கூட ஒரு மாசம் மொத்தம் போனாலும் ஒரு 10 வீடு கிடைச்சாலும் எவ்வளவு ஆச்சு? 10,000 பிவி ஒரு வீட்டுல இருந்து ஜென்ரேட் ஆச்சுன்னா ஒரு மாசத்துக்கு அதுவே ஆயிடுச்சு இல்லைங்க, 1,00,000 பிவி. அதே மாதிரி ஒரு 10 வீடு நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை விட பெரிய பெரிய வீடெல்லாம் வரும் இல்லையா, பிளாட் வரும் இல்லையா, கான்ட்ராக்ட் வரும் இல்லையா, உங்க பெயிண்டர்ஸ் உங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி தைரியமா இறங்கி நீங்க பண்ணாதான் இதுக்கு ஆர்டர் கிடைக்கும். இல்லாம நம்ம இப்ப துளசி பெயிண்ட் இருக்கு, ஆர்சிஎம்ல ஒரு துளசி பெயிண்ட் இருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், நீங்க பெயிண்ட் போய் ப்ரொமோட் பண்ண போகும்போது
அவங்க கிட்ட வந்து ஆர்சிஎம், எம்எல்எம் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணாதீங்க முதல்ல. அவங்களுக்கு பேசிக்கா பெயிண்ட் வேணுமா, பெயிண்ட் கொடுங்க, அவங்க யூஸ் பண்ணட்டும், ஹாப்பி ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு சிஸ்டம், பிளான் இதெல்லாம் கத்துக் கொடுங்க. இல்லாம எடுத்த உடனே நம்ம ஆர்சிஎம், எம்எல்எம், பெயிண்ட் எல்லாம் சொன்னா, ஏன்னா பெயிண்ட் வந்து இது வரைக்கும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல நேரா கடைக்கு போனோமா, பெயிண்ட வாங்கணுமா, அடிச்சோமா, இதுதான் சிஸ்டம். இல்லாம வேற சிஸ்டமே கிடையாது. இப்போ எம்எல்எம்னாலும் பாத்தீங்கன்னா வேற ப்ராடக்ட்ஸ், இப்போ நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எல்லா வேற எம்எல்எம்லயும் இருக்கும் இல்லைங்களா? பட் துளசி பெயிண்ட்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து வேற எந்த எம்எல்எம்லும் இல்லை. அதனால எம்எல்எம் சொன்னா இதை டைஜஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு புரியாது. பெயிண்டர்ஸ்க்கு, கான்ட்ராக்டர்ஸ்க்கு, இன்ஜினியருக்கு எல்லாம் பயமா இருக்கும். ஐயோ இதெல்லாம் நம்ம எம்எல்எம் என்ன பண்ண பெயிண்ட் எல்லாம் வந்து யார் நாளைக்கு கேரண்டி கொடுப்பா, யார் நாளைக்கு வாரண்டி கொடுப்பாங்க அப்படின்ற டவுட் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்க பேசாம அவங்க கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்ல துளசி பெயிண்ட மட்டும் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு ஆர்டர் ஓகேங்க. வேற எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். அது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கான்பிடென்ட் வேணும்? பெயிண்ட் முதல்ல நீங்க அடிக்கணும். அட்லீஸ்ட் சாம்பிளாவது வாங்கி உங்க வீட்டுல அடிச்சு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஹாப்பி ஆகிட்டு சொல்லுங்களேன். இப்ப நீங்க பேஸ்ட் ஆர்சியோட பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு ஆள்கிட்ட சொல்லணும்னா நீங்க அதை யூஸ் பண்ணனால தான் நல்லா இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்றீங்க. ஆட்டாப்பொடி வாங்கி யூஸ் பண்ணீங்க, யூஸ் பண்ணி நல்லா இருக்கனால தானே அவங்க கிட்ட சொல்றீங்க. பெயிண்ட மட்டும் நீங்க யூஸ் பண்ணாம வேற யாருக்கிட்டாவது பெயிண்ட் 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க ஆகும்? இல்லையா? நான் சொல்றது உண்மை தானே? அதனால ஒண்ணும் வேண்டாம், நீங்க பக்கத்துல இருக்க உங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு பியூசில போய், இல்ல பெயிண்ட் எந்த பியூசில கிடைக்குதோ அங்க இருந்து வாங்கி ஒரு லிட்டர் வாங்கி, 1 லிட்டர் பிரைமர், 1 லிட்டர் பெயிண்ட் வாங்குங்க. வாங்கி உங்க வீட்டுல ஒரு ஏரியால நீங்க அடிங்க. அடிச்சு உங்களுக்கு ஹாப்பி ஆகுங்க. நீங்க ஓகே இது மேடம் சொல்ற மாதிரி எல்லாமே இருக்கு, எந்த விதமான பிரச்சனை இல்ல, ஸ்மெல் இல்ல, என் பசங்க வேற பண்றாங்க. நான் என்னோட டாக்டர் பெயிண்ட் அடிக்கிறத வந்து குரூப்ல எல்லாம் போட்டிருந்தேன். உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதான்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட குரூப்ல எல்லாம் போட்டிருந்தேன் என்னோட டாக்டர் பெயிண்ட் அடிக்கிறது வரைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சிம்பிளா எந்த ஒரு பசங்களும் பெயிண்ட ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளோட பெயிண்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. ஸோ தைரியமா நீங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்க அதை வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்பிடன்ட் லெவல் அதிகமாயிடும். அப்ப தைரியமா உங்களால ரெக்கமெண்ட் பண்ணவும் முடியும், ஆர்டர் எடுக்கும். சரிங்களா? நான் நிறைய டைம் எடுத்துட்டேன்னா, ஸோ இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ அதே போல எம்என்எம் கம்பெனி அப்படின்லாம் சொல்லாம நம்ம துளசி பெயிண்ட ப்ரொமோட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு ஹாப்பி ஆயிட்ட பிறகு நீங்க வந்து நம்ம பெயிண்டோட எம்எல்எம், சிஸ்டம், பிளானு, ப்ரொஃபைலு எல்லாமே அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, விமன் ஆண்டர்பிரனர் நான் லாஸ்ட் டைம் கூட விமன் ஆண்டர்பிரனர் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தேன் இதுல ரூம்ல, தமிழ்நாடுக்கு வேண்டிட்டு. இதுல லேடிஸ் முன்ல வரணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எம்எல்எம்ல பாத்தீங்கன்னா என் ஃபியூச்சர்ல விமன் தான் அதிகமா இருப்பாங்கன்றது ஆல்ரெடி அத ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கிற கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணியாச்சு விமன் ஆண்டர்பிரனர்ஸ் தான் வந்து நம்ம எம்எல்எம்ல அதிகமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து டிசைட் பண்ணிருக்கிறது என்னன்னா, எம்எல்எம் நாளைக்கு டெவலப்மெண்ட் வரப்போகிறது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம லேடிஸ் தான் அதிகமா இருப்பாங்க. நம்ம ஆர்சிஎம் மட்டும் இல்ல, எந்த எம்எல்எம் கம்பெனி எடுத்துட்டாலும் அதுல அதிகமா இருக்க போற கம்பெனி லேடிஸ், மென்ஸை விட லேடிஸ் தான் அதிகமா இருக்க போறாங்க அப்படின்றது ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி எடுத்தாச்சு. சரிங்களா? அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம போனோம் அப்படின்னும் போது இதுல தைரியமா லேடிஸ் முன்னாடி வரும். கண்டிப்பா தைரியமா முன்னாடி லேடிஸ் வரணும்னா நீங்க ஜஸ்ட் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு மாதிரி யோசிச்சு 1 லிட்டர் பிரைமர், 1 லிட்டர் பெயிண்ட், உங்களுக்கு எந்த பெயிண்ட் வேணும் நீங்களே டிசைட் பண்ணீங்க. விலை கம்மியா இருக்கணும்னா விலை கம்மியான பெயிண்ட், அதிகமான பெயிண்ட்னா ஆல் ரைட், எது வேணுமோ ஏதோ ஒரு பெயிண்டும் பிரைமரும் வாங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு ஏரியால ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்பிடன்ட் லெவல் வந்துடும். உங்களால யாருக்கிட்டையும் தைரியமா இதை பத்தி ப்ரொமோட் பண்ண. சரிங்களா? சோ ஐ திங்க் இது போதும். நிறைய எடுத்தாலும் போர் அடிக்கும். நான் எவ்வளவு கிளாஸ் எடுத்தாலும் அவங்க யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி அதிகமா போவாது, நமக்கு தேவையான அளவுக்கு தான் போகும். அதனால 3ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பெயிண்ட், ஐ மீன் புட்டி, பிரைமர், பெயிண்ட். அதே போல பெயிண்ட்ல பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக் பெயிண்ட், பிரீமியம் பெயிண்ட், சூப்பர் பிரீமியம் பெயிண்ட். இது 3 டைப் தான் நமக்கு உண்டான பெயிண்ட். சரிங்களா? இதே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனிதிங் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஐ கேன் கிளியர் யூ. ஓகே. ஸோ தேங்க்யூ ஜெயாசிம், தேங்க்யூ ஆல் மேம்.
சார் ஜெகதீசன் சார், ஜெகதீசன் சார். Okay. சார் மேம் மேம் முடிச்சிட்டாங்க. நீங்க உங்களை இது பண்ணி பேசுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா டவுட் ஏதாவது இருந்தா கேட்டுட்டோம். டவுட் எனக்கு கூட கேட்க சொல்லுங்க சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சுஜா மேடம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த துளசி பெயின்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கு ஒவ்வொருத்தரா நான் வந்து உங்களை அன்வைட் பண்றேன். ஆல்ரெடி நீங்க டவுட்டோடு இருக்கிறீங்க. ஸோ முதல்ல வந்து நான் பிரசன்னா சார். சார் வாங்க பிரசன்னா சார், உங்க டவுட்டை கேட்டுக்கோங்க சார். அன்வைட் பண்ணிக்கோங்க. சார் ஹலோ. கேளுங்க. ஜெய்ஆர்சிஎம் மேம். ஜெய்ஆர்சிஎம் மேம். மேம் இப்ப நம்ம ஒருத்தரை போய் அப்ரோச் பண்றோம்னா அவங்க என்ன கேக்குறாங்க, பட்டி எமுல்ஷன் இதெல்லாம் இருக்கு மேம். ஒருத்தர் கிட்ட கான்ட்ராக்டா அவங்க குடுக்குறாங்கன்னா அவங்க வந்து டோருக்கு விண்டோஸ்க்கு இந்த மாதிரி பெயிண்ட் இல்ல, இதுக்கு நாங்க தனியா போய் தேடி வாங்கணும். அவங்க வந்து பெயிண்டோட சேர்த்து கொடுத்தாதான் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப உங்க பெயிண்ட் நாங்க அடிச்சோம்னாக்கா டோர் விண்டோக்குலாம் நாங்க தனியா போய் பாக்குறது எங்களுக்கு அது கஷ்டம்னு சொல்றாங்க மேம். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? வெரி சிம்பிள் மேம். ஆர்சிஎம்ல சக்கரை இருக்கா? சுகர் இல்ல இருக்கா? இல்ல இல்ல. ஆர்சிஎம்ல அவங்க ஆட்டாப்படி வாங்குறாங்கல்ல சப்பாத்திக்கு. ஆமா என்ன மேம், சுகர் வாங்குறதுக்கு அவங்க வேற கடையில தானே போய் வாங்குறாங்க. ஆமா. அதனால நம்ம சுகர் சாப்பிடாதுன்னு சொல்றோம். அவங்க சுகரை விட்டுறாங்களா என்ன? இல்ல இல்ல, சுகர் இல்ல போய் வேற கடையில தானே வாங்குறாங்க. பட் கான்ட்ராக்ட் எடுக்கும். இப்ப நான் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கும் என்ன பண்றேன்னா எல்லாமே நான் தான் வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இல்ல. கான்ட்ராக்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க என்னென்ன பெயிண்ட் வேணும் அப்படின்றத மெட்டாலிக்கா நான் வேற கடையில தான் கிடைக்கும் நான் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். அவங்கள போய் வாங்கிட்டு வான்னு சொல்றது இல்ல. அப்படிதான் கான்ட்ராக்டர் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நீங்க அந்த கான்ட்ராக்டர் கேக்குறாரு இல்லையா, அந்த ஆமா கான்ட்ராக்டர் முதல்ல ஆர்சிஎம் மெம்பர் ஆக்கிட்டு நம்ம பெயிண்ட்ல இன்வால்வ்மெண்ட் பண்ணுங்க. அப்போ ஓகே. ஆட்டோமேட்டிக்கா அவர் சர்க்கரை வெளியே போய் வாங்குற மாதிரி இந்த பொருளை வெளியே போய் வாங்கிப்பாரு. ஓ ஓகே ஓகே புரியுது மேம். சரிங்களா? இது நம்ம கம்பெனிலேயே வரும். ஏன் வராது அப்படி, ஏன் இப்ப வரல அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொன்னேன், லெட் இல்ல, மெர்க்குரி இல்ல, ஹெவி மெட்டல் இல்லைன்னு சொல்லிட்டேன். எஸ். நம்ம வந்து ஆர்சிஎமோட பியூசில பாத்தீங்கன்னா நமக்கு 4500 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட் நடுவுல தான் நம்ம பெயிண்ட் வைக்கிறோம். நீங்க ஏதாவது சூப்பர் மார்க்கெட்ல போய் பெயிண்ட் வைக்கிறத பாத்திருக்கீங்களா? கிடையாது. கேரளால நீங்க ஆர்சிஎமோட சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பெயிண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட பெயிண்ட் வந்து ஹசார்ட் ஃப்ரெண்ட்லி, நான் ஃபிளேமபிள். மெட்டாலிக் பெயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளேமபிள், அதாவது கத்திச்சு அத தீப்பெட்டி உரைச்சு போட்டுட்டீங்கன்னா எரியும். அதனால அந்த மாதிரி பெயிண்ட் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம கம்பெனில அது இல்லாம இருக்கு. நம்ம வந்து இப்ப மெட்டாலிக் பெயிண்ட் வாட்டர் பேஸ்டா தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி பெயிண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அது ஆல்ரெடி ஆன் சிஸ்டம் ஆன் போர்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்போ வேண்டாலும் நமக்கு வரலாம். ஓகே மேம். நமக்கு ஷேட்ஸ் அண்ட் பேம்ப்ளெட்ஸ் எப்படி மேம் கிடைக்கும்? ஷேட்ஸ் கேக்குறாங்க. மேம் இட்ஸ் அவைலபிள் இந்த நீங்க உங்களோட அப்ளைன் யாருன்னு சொல்லி கேளுங்க. இல்ல எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா கூட ஐ கேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மீ. உங்களுக்கு வந்து பேம்ப்ளெட் வேணா பேம்ப்ளெட், ப்ரௌசர் வேணா ப்ரௌசர், இல்ல ஃபேண்டக்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. மொத்த கலர் ஷேட் பாத்தீங்கன்னா 70,000 கலர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஐ கேன் ஹெல்ப் யூ. இல்ல உங்களோட டைரக்ட் ஆக்டிவ் அப்ளைன் கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்கலாம். ஓகே மேம். இப்ப அதுதான் கேட்டாங்க. பட் ரைட் நவ ஐ டோன்ட் ஹேவ் அவைலபிள். தட்ஸ் வை. ஓகே மேம். இட் இஸ் அவைலபிள் மேம். மேபி இட் இஸ் நாட் வித் யூ. ஆல்ரெடி கம்பெனில அவைலபிள். நீங்க அதை தேடுங்கள், கிடைக்கும் இல்லையா? கேட்டாதான் கிடைக்கும். அழுவுற குழந்தைக்கு தான் பால். சரிங்களா? உங்க நம்பர் கிடைக்குமா மேம்? ஜஸ்ட் வாட்ஸ்அப் மேம். இதுல குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஓகே மேம். தேங்க் யூ. சாட் பாக்ஸ்ல நான் போட்டிருக்கேன் நம்பர். பாத்துக்கிறேன் மேம். I'll take. Thank you so much ma'am. I'm with you. Thank you. Tulsi Paint is always with you. Thank you so much ma'am for this support. Thank you ma'am. Welcome. Welcome ma'am. சார் வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஆவடி மீசை சுகுமார் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்த அந்த கேரளால டெல்லியில சுகுமாரன் சொல்றத விட மீசை சார்னு சொல்றதுதான் பிடிக்கும். அப்படிங்களா? ரொம்ப நன்றி. அதுதான் நான் ஆவடி மீசை சுகுமார் வச்சிருக்கேன்.
பரவாயில்ல, என்னை இவ்வளவு அன்பா கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. சூப்பர். நான் அடையாளம் தெரியாம இருந்துட்டு நான் பார்த்துட்டேன், அதான் அடையாளம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என்ன. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்னைக்கு உண்மையிலே நீங்க சொன்ன ஒரு ஷார்ட் டைம் வந்து ஒரு 3 பிஏ பத்தி சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப பொறுமையா அழகா சொன்னீங்க. அதே நேரத்தில் மீட்டிங்கை வந்து நிறைய நேரம் எடுத்து போகக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, அது உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ சார். உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சும்மா சார் கட்டியாச்சா சார் பத்மநாபன் சார் கை தூக்கிட்டு இருந்தார் சார். பத்மநாபன் சார். பத்மநாபன் சார் பேசுறீங்களா? ஸ்டில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அட்மிட் பண்றேன். சார் கன்டினியூ பண்ணுங்க சார். சார் அட்மிட் ஆயிப்போச்சு சார், அது மீட்ல போயிடுச்சு, அதனால தான் இப்ப வரல. சரி மேடம், ரொம்ப இன்னைக்கு செஷன் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. நீங்க சொன்ன மாதிரி உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு பெயிண்ட்டுக்காக ஒரு தலைவி மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க. எவ்வளவு அழகா போல்டா பேசி. மேடம் உங்க பேச தெரியல மேடம், அப்ப பேசும்போது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு எனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சூப்பர் மேடம். இன்னும் ஆக்சுவலா நீங்க இருக்கிறது பார்த்தா கட்சியில ஹைகோர்ட் ஜட்ஜி மாதிரி இருக்கீங்க. அந்த கோட்டு கிட்ட எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஹைகோர்ட் ஜட்ஜி மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறது வந்து ஒரு பெண்கள் வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்றது நீங்க நிரூபிச்சு காட்டிட்டு இருக்கீங்க. இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது இல்லை, எது வேணா செய்யலாம். உடனே அந்த பெண் புரட்சி என்ற ஒரு பட்டப்பெயர் நான் இன்னைக்குல தர்றேன். சுஜா ராஜீவன் பெண் புரட்சி, பெண் சுஜா ராஜன் சொல்லிட்டு பட்டப்பெயர் தரேன். உண்மையிலே ரொம்ப நன்றி. உங்ககிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜினா இந்த ஸ்மைலிங்கோட எங்க பேசணும், இந்த ஸ்மைலிங்கோட பேசி அந்த பிசினஸ் அழகா எடுத்து போறீங்க, அதுதான் ஃபேஸ் வேல்யூ. இப்ப நான் கூட போறேன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ என்னோட ஸ்மைல் பேஸ் இருக்கிறத சாதிக்கிறேன். இப்ப ஆவடியில ஒரு 4-5 வீடு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்ட் பத்தி தெரியல, சிம்பிளா பேசி பண்ணியிருக்கேன். வடபழனியா 2-3 ஹோட்டல், பெரிய ஹோட்டல் பேர் சொல்லல, அந்த ஹோட்டல்ல நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், சுகரை பத்தி சொன்னீங்க, சக்கரை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் எஃப்எம்ஜி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணும் போது கூட அவங்ககிட்ட எல்லாம் கொடுத்துட்டு, நம்ம கிட்ட வெந்தயம், சீரகம், மிளகுலாம் இருக்காது. என்ன பண்ண, வெளியில வாங்கி போய் கொடுத்துட்டு அவங்க உண்மையை சொல்லிடுவேன், இது எங்க கிட்ட இல்லை, இது வாங்கி தட்டுப்பா வாங்கி கொடுங்கன்னு. அப்ப மொத்தமா கொடுத்துட்டு 10,000 ரூபாய் வேலை முடிஞ்சிடும். அந்த பிட்டு பிட்டா போகும்போது அவங்க நம்ம வேலை நடக்காது அந்த இடத்துல. அதனால வந்து இன்னைக்கு உண்மையில ஒரு பெயிண்ட் சாம்ராஜ்யம் யாருன்னா நம்ம சுஜா ராஜீவன் மேடம் தான், நீங்க தான். இன்னைக்கு இவ்வளவு விஷயத்த சொல்லி கொடுத்து எங்களை வந்து இவ்வளவு மெயின்டைன் பண்ணி எங்களே ஒரு ஜென்சூர் பாக்கிருக்கீங்க. எதுல ஜெயிக்கலாம் பெயிண்ட். உண்மையில பெயிண்ட்ல எங்க வீட்டுக்கு டேண்ட்ரப்லாம் அடிச்சேன் மேடம், செமையா இருக்கு மேடம். என் பையன் அடிக்க சொல்லிட்டு அடிச்சேன். 40 லிட்டர் பாபு கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன், பிரகிருதி எல்டு மார்க்கெட்ல. இன்னும் அழகா இருக்கு தெரியுங்க வீடு. அந்த லைட்டு போட்டோன்னு நைட்ல பார்த்து அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குற மாதிரி ஃபீலிங் இருக்கு. அந்த டேண்ட்ரப் மழை வந்து எதுவும் குறையல. ஆனா உண்மையில நீங்க சொல்ற விஷயம் ஒன்றும் முத்தா இருக்கு. இதை தாண்டி நம்ம ரஞ்சித் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நேற்று ஒரு மீட்டிங் எடுத்தாருங்க, என்ன மாதிரி மைண்ட் செட்டிங் மீட்டிங் எடுத்தார். மீட்டிங்கா அது அவ்வளவு அழகா எடுத்து எப்படி ஆழ் மனசுல நம்ம இருக்கணும், என்ன பண்ணணும், எப்படி சொல்லி கொடுத்தாரு. உண்மையில அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப். அதுக்குதான் அவரு எங்களெல்லாம் வாழ வைக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டின் தலைமகனா ரஞ்சித் வந்திருக்காரு. அதை விட ஆவடியின் திருமகன். என்னன்னா எங்க ஊர் ஆவடியில தான் இருக்காரு, என் பக்கத்திலே தான் இருக்காரு அவரு. அதனால அது ஒரு பெருமை. ரொம்ப நன்றி மேடம், உண்மையிலே உங்க பெயிண்ட் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதை அழகா புரிய வைக்கிறீங்க, ஸ்மூத்தா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே எப்படி கொண்டு போன இந்த மெத்தடோட போறீங்க. ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன், தம்பி அது கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. அன்னைக்கு கேட்டா அவன் இதோ எடுத்து தரேன் சொல்லுவான், டேய் அது எர்றா. ஆனா அதிகாரம் பண்ண அவன் என்ன பண்ணுவான், நீ யாருப்பா என்ன கேள்விக்காது கேட்பான். அதே மாதிரி நீங்க அந்த பெயிண்ட்டை கூட அவ்வளவு அழகா ஸ்மூத்தா பேசி எப்படி இன்வால்வ் ஆகி அவ்வளவு ரொம்ப அருமையான ட்ரைனிங்கு. ஒரு 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரைனிங் வாங்க, இல்ல மாசத்துக்கு ஒரு நாளாவது ட்ரைனிங் எடுங்க. ரொம்ப சூப்பர், ஹேண்ட்ஸ் அப். இன்னைக்கு எமரால்டு சாருக்கும் ஜெகதீசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. உண்மையிலே இன்னைக்கு பெயிண்ட் வந்து சொன்னது நம்ம தூக்கி இருந்தா கூட இப்போ கூட ஓடலாம் தோணுது. இப்போ எந்தெந்த தெருவில் எந்தெந்த வீடு கட்டுறான்னு தெரியல, வண்டி எடுத்து கிளம்புனா நல்ல ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நான் அச்சீவ்மெண்ட் பண்றேன் மேடம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஒரு ஹேண்ட்ஸ் அப் மேடம் உங்களுக்கு. நன்றி. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சார் சிவம் சார் உங்களை அட்மிட் பண்ணி. தேங்க்யூ சார். சிவம் துளசி பெயிண்ட் ஒன்று திண்டுக்கல் அட்மிட் பண்ணிக்கோங்க. சார் தேங்க்யூ சார். ஹாய் மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம். நாங்கள் இப்போ தான் ஷாப் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு 1.5 month ஆகுது. வரவங்க எல்லாம் மோஸ்ட்லி என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனாமல் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஃபியூச்சர்ஸில் எதுவும் வர வாய்ப்பு இருக்கா, பாலிமர் புட்டி பவுட்ரு அது எல்லாமே?
100% ஃபியூச்சர்ல வரும். இப்போ ஓகே. நீங்க வந்து ஆர்டினரி புட்டி வேணும்னா உங்களுக்கு பேக் புட்டி நீங்க கேட்டீங்கன்னா தருவாங்க. எங்க சார் உங்க ஷாப்? திண்டுக்கல் மேடம். திண்டுக்கல் தானே? கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு பவுடர் புட்டி, அது பிரச்சனை ஓகே. இல்ல. பட் எனாமல் இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ரிசர்ச்ல இருக்கு, நமக்கு வெரி ஃபாஸ்ட் வந்துரும். பட் இப்ப நீங்க வேணும்னா நீங்க பக்கத்துல இருக்க வேற ஏதாவது கம்பெனி வாங்கி நீங்க வச்சு பண்றதா இருந்தா அப்படிதான் மேடம் பண்ணலாம். பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வரக்கூடிய கஸ்டமரை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஆமா அவங்களை அப்படியே ஆமா, ரெஃபர் பண்ணிட்டு கண்டிப்பா அது இருக்கேன். பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அது ம். நம்மளோட பேசிக் வேணும், இதெல்லாம் வேணும் நமக்கு. அது நீங்க ஓகே. பக்கத்துல இருக்க ஏதாவது கம்பெனி நீங்க வாங்கி பண்றதுல எந்த விதமான பிரச்சனை இல்லை. அதுல யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. துளசி இண்டிவிஜுவல் துளசி பெயிண்ட் பியூசியா இல்ல நீங்க வண்டவல் குக் எடுத்திருக்கீங்களா? ஒண்டர்வால் குயிக் தான் மேடம். அப்ப நீங்க வேற ப்ராடக்ட்ஸ், நம்ம ஆர்சிஎமோட எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு இல்லையா? ஆமா எஃப்எஃப்ஜி எல்லாமே இருக்கு. ஆமாங்க மேடம். அப்ப நீங்க வந்து இது தனியா வச்சிருக்கீங்களா ஒண்ணா வச்சிருக்கீங்களா? மேடம் கேட்கல. பியூசியோட ஒண்ணாவே எல்லா ப்ராடக்ட்டோட பெயிண்ட் வச்சிருக்கீங்களா இல்ல தனியா வச்சிருக்கீங்களான்னு இல்ல கேக்குறேன். தனியா பெயிண்ட் மட்டும் தான். தனியா பெயிண்ட் மட்டும் தான். தனியா பெயிண்ட் மட்டும் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க அங்க நாமளும் பாக்கி இருக்க கம்பெனி வாங்கி வைக்கிறதுல எந்த விதமான தப்பு இல்லை. நீங்க அப்படியா? தற்காலம் இப்ப அப்படி பண்ணிக்கலாம். மீன் ஓகே டைம் நம்மளோட கம்பெனி சீக்கிரமாவே வரும். ஓகே ஓகே விரைவில் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே மேம். அப்ப நம்ம இங்க வெளியில இருந்து வாங்கி வச்சுக்கலாம் இல்லையா? வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பெயிண்ட் பொறுத்த ஓகே. வரைக்கும் அதெல்லாம் நமக்கு வேண்டிய விஷயங்கள் தான். அதே போல தின்னரு, ரிமூவர், இதெல்லாம் நமக்கு வேண்டிய விஷயங்கள் தான். ம் ம் ம். நான் அதனாலதான் வரக்கூடிய கஸ்டமரை விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பக்கத்துல இருந்து வாங்கி கண்டிப்பா கொடுத்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா வாங்கி பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. தேங்க்யூ ஓகே மேம். ஜெயா, தேங்க்யூ. ஜெயா தேங்க்யூ. தம்பி உங்களுடைய செல் நம்பர் கொஞ்சம் போடுங்க மேடம். தம்பி திண்டுக்கல் இப்ப பேசுனீங்களா, உங்க செல் நம்பர் போடு பாக்குறோம். கண்டிப்பா அனுப்பிச்சுடுறேன் சார். அனுப்பிச்சுடுறேன் சார். அந்த குரூப்ல இப்ப போட்டுருங்க, உடனடியே போடுங்க. ஓகே ஓகே ஓகே. வண்டர்வாலோட பேர் என்ன சார்? சிவாயம். சிவாயம். ஓகே, அதுவும் வண்டர்வாலோட பேரும் வச்சு நம்பரும் வச்சு சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ 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 மேம். வேற யாரு சார்? ஜேஆர்சி மேம். ஜெயாசி மேம் உங்க செஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன், இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஸோ நைஸ். நான் வந்துட்டு சென்னையில தாம்பரத்துல இருக்கேன். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா யார்கிட்ட பேசினாலும் ஃபர்ஸ்ட் சாம்பிள் பீஸ் ஃப்ரீயா கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு இது என்ன ஸ்வீட் ஸ்டாலா என்ன? போயிட்டு ஒரு சாம்பிள் எடுத்து கொடுத்து சாப்பிட்டு பார்த்து வாங்குங்கன்னு சொல்றது. அதுதான் மேடம். இல்ல அது கேட்டா என்ன சொல்றாங்கன்னா மத்த கம்பெனில தான் வந்துட்டு குடுக்குறாங்க, நீங்க குடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் எந்த கம்பெனியும் கொடுக்கல மேடம், அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. இப்ப வந்துட்டு இந்த புதுசா வந்திருக்கு இல்லையா ஓப்ஸ், அவங்க மட்டும் தான் ஆமா. அவங்க மட்டும் ஆளை பிடிக்கிறதுக்காக எலிய பிடிக்கிறதுக்காக பொறி வைப்பாங்கல்ல, அதே மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், வேற எந்த கம்பெனியுமே ஃப்ரீயா கொடுக்கல மேம். அதெல்லாம் அவங்க சும்மா சொல்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம பேனர் கேக்குறாங்க. பேனர்ஸ் இருக்கா, நம்ம பாயிண்ட் வந்துட்டு வைக்கிறதுக்கு உண்டானது வந்துட்டு ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும் சொல்லிட்டு. ஒரே ஒரு நிமிஷம் மேம், நீங்க கான்பிடண்டா அவங்களால உங்களுக்கு பிசினஸ் வரும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க பண்றதுல தப்பு இல்ல. பிசினஸ் வராத இடத்துல போயிட்டு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தேவையில்லை. அதுக்கு நீங்க ஒரு துளசி பெயிண்டோட ஒரு குடம் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி ரோட் சைட்ல எடுத்து பண்ணீங்கன்னா அதை விட அதிகமா பிசினஸ் உங்களுக்கு கிடைக்கும் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா மேம். அதுவும் ஐடியா பண்ணிருக்கேன், நான் ஸ்டால்ஸ் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா தைரியமா பண்ணுங்க. ஓகே மேம். தேங்க் யூ. சப்போர்ட் லீடர்ஸ் கேட்டவே இருக்கும். எஸ் மேம் எஸ் மேம். ஓகே மேம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். ஜெயாசி. ஜெயாசி. அங்க வெங்கட்ராமன் பரமேஸ்வரன் சார். யா வெரி குட் ஈவினிங் மேடம். வெங்கட்ராமன் ஆரம்பிரா மேடம். வெரி குட். ஜஸ்ட் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார். நம்ம அதான் இப்போ பார்த்தேன், நல்லா இருக்கு, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுதான் இப்போ எல்லாரும் நம்மளும் மேக்ஸிமம் நானும் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நல்ல சேலஞ்சிங் இருக்கு, நல்ல இதுவாக தான் இருக்கு. நம்ம பெயிண்ட் வச்சு ஆக்சுவலாக சொன்ன மாதிரி டேம் ப்ரூஃப்லாம் அருமையான இது. நம்ம என்னுடைய அனுபவத்துல எல்லாத்தையும் பார்த்து நம்ம எமில்ஷன் மாதிரி நம்ம பெயிண்ட் மாதிரி எதுவும் வரவும் இல்லை, வாய்ப்பே இல்லை. அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஃபைபர் பேஸ்டு டேம் ப்ரூஃப்னால இப்போ இந்த குரூப்பை கூட நான் நேற்று கூட ஒரு பில்டிங் அடிச்சு போட்டேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. பட் சாட்டிஸ்ஃபை ஆனவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ கூட அடிச்சவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீ எடுத்துன்னு போகிறது கொஞ்சம், ஏன்னா எல்லாமே வந்து மாயையில் இருக்காங்கல்ல, அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது இல்லை. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாதனால கொஞ்சம் எடுத்துன்னு போகிறது கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கு, அவ்வளோதான் தவிர. பட் ஒன்ஸ் அதை எடுத்துன்னு வந்துட்டோம்னா நல்லா பண்ண முடியும்.
எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் நான். இப்போ பெயிண்டர் தான் கூப்பிட்டுருக்கேன். பெயிண்டர் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அது கொஞ்சம் வரல, கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. வந்த உடனே நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். குட் மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா தைரியமா பண்ணுங்க சார். தேங்க்யூ மேடம். வேற யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேடம் சின்ன கிளாரிபிகேஷன் மேடம். இப்போ ஒவ்வொரு பெயிண்ட் இருக்கு இல்லையா மேடம்? ஹலோ சொல்லுங்க சார். அந்த ஒவ்வொரு பெயிண்ட் பேர் சொல்லும்போது அது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஓரளவுக்கு நிக்கும் மேடம், ஒரு ஐடியா? சார் நம்மளோட ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியரா இருக்கு. ஓகே மேடம். நீங்க ஆன்லைன்லயே நம்மளோட துளசி பெயிண்டோட ஆப் எடுத்துட்டீங்கன்னா அதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரேஸ் இப்ப எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 3 இயர்ஸ் போட்டிருக்கு, 3 ஆண்டுகள் போட்டிருக்கு. ஓகே, ஆர்டினரி பெயிண்ட் 3 வருஷம் அப்படின்னும் போது நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் 3.5 வருஷத்துக்கு மேல பெயிண்ட் நம்ம துளசி பெயிண்டே பண்ணிட்டு இருக்கோம். 4 வருஷம் கிட்ட ஆக போகுது. பேசிக்கா அடிச்ச பெயிண்ட் எல்லாம் இது வரைக்கும் எதுவுமே ஆகல சார். கண்டிப்பா கண்டிப்பா அது நல்லா சூப்பரா இருக்கும். பண்ணிருக்கிறத விட எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். கண்டிப்பா மேடம். அப்போ ஆர்டினரி பெயிண்ட்டுக்கு அவ்வளவு இருக்குன்னா பிரீமியம் பெயிண்ட்டுக்கு அதை விட அதிகம், சூப்பர் பிரீமியம் பெயிண்ட்டுக்கு அதெல்லாம் அதிகம். ஆல்ரெடி எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வருஷம் லைஃப் தரப்போகுது. அப்படின்னும் போது அவங்க ஒரு புது பெயிண்ட்லாம் எடுத்தாங்கன்னா ரொம்ப நாள் அது நீடிச்சு நிற்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சூப்பர் மேடம். ஆனா தமிழ்ல வந்து சொன்னீங்களா, வெரி ஹாப்பியா இருக்கு எல்லாமே. இப்போ நீங்க பண்ணிட்டீங்களா? தமிழ்ல பிரிண்ட் ஆகி வந்திருக்கா? தமிழ்ல பிரிண்ட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். ஓ, அப்ப நேர்ல வந்து மீட் பண்ணி வாங்கிக்கிற பண்ணி. வீடு எங்க மேடம் உங்களுக்கு? கண்டிப்பா விரைவில் எல்லா பியூஸ்லயும் இருக்க மாதிரி பாத்துக்கலாம் நம்ம. பண்ணுங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம். பண்ணுங்க. தேங்க்ஸ். ஜெயாட்சி மேடம். மேடம் நான் வந்து 2 முறை ஒரு 20 லிட்டர் டேம்பர் படிச்சிருக்கேன் மேடம் எங்க வீட்டுக்கு. பாபு சங்கர் வாங்கி மறுபடியும் வந்து ஒரு 20 லிட்டர் வாங்கி எங்க வீட்டுக்கு தனியாக அடிச்சு படிச்சிருக்கேன். மறுபடியும் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். 2 பெயிண்ட் கூப்பிட்டுருக்கேன் மேடம். இந்த வாரம் வேலைக்காம கூட்டு போயிட்டு கடையை காட்டுறேன் மேடம். உங்களுடைய பிரசன்டேஷன் அருமையா இருந்தது, புரிஞ்சது மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நன்றி மேடம். எட்டர்னிட்டி பத்தி கிளாஸ் எடுக்கணும்னா அதுவே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடும் கிளாஸ். ஓகே எட்டர்னிட்டி பத்தி எடுக்கல, ஏன்னா அதை டீடைலா எடுக்கணும் கிளாஸ். நான் நெக்ஸ்ட் டைம் எட்டர்னிட்டி மட்டும் தனியா உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். சரி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம செஷனுக்கு வந்து க்ளோஸ் பண்ணலாம். யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, யாருக்கும் டவுட் இல்லாதனால எல்லாம் புரிஞ்சுட்டேன்னு எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ சுஜா ராஜீவ் மேடம். ரொம்ப அருமையான ஒரு செஷன், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஸோ அத்தனை பேருடைய கேள்விகளே தெரிஞ்சது. ஸோ இன்னும் வந்து அடுத்தடுத்த செஷன்ல வந்து அது புதிய நபர்களுக்கு, ஆனால் அதாவது என்னன்னா அந்த ப்ரொமோட் பண்றப்ப ஏகப்பட்ட லேக்கிங் இருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா ஏதாவது சொல்ல முடிஞ்சு அடுத்த மாத மீட்டிங்கில் வந்து எதிர்பார்க்குறேன். எனிவே தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஒன்ஸ் மோர். ஸோ நான் உங்களை அத்தனை பேரை அட்மிட் பண்றேன். நீங்க ஜெயாசியம் குடாசியம் சொல்லிட்டு வெளியில போயிடலாம். தேங்க்யூ சார். சார் அவர் இன்னும் ஃபோன் நம்பர் போடல சார். சிவாலயம் ஃபோன் நம்பர் போடல சார் அவரு. நான் தரேன் சார் உங்களுக்கு. இசை சார் நான் ஜெயாசியம் குடாசியம் சார். நீங்க தரீங்களா? ஓகே சார். தேங்க்யூ so much. சூப்பர். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். தேங்க்யூ டாடி. நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ். வணக்கம். ரஞ்சித் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அருமையான மீட்டிங் எடுத்தாரு. சூப்பர். மீச சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும்.